வெல்கம் டு ஒன் பை டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். போன வீடியோவில் நம்மளோட பைக் சாஃப்ட்வேரை நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி நெக்ஸ்ட் அதை எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்மளோட பைக் சூப்பர் மார்க்கெட் ப்ராடக்ட்டை வந்து நம்ம எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். போன வீடியோவில் நம்மளோட பைக் சாஃப்ட்வேர் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துப்போம். ஸோ நம்மளோட வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஃப்ரீ ட்ரையல் வேஜஸில் போயிட்டு உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் வேணுமோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சூப்பர் மார்க்கெட் சாஃப்ட்வேரில் காமனாக நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, செட்டிங்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணுறது, சேல்ஸ் என்ட்ரி பண்ணுறது, இதுக்கான ஸ்டாக்லாம் எப்படி ஆட் பண்ணுறது, ஸோ எக்ஸ்பென்ஸ் வந்து எப்படி நோட் பண்ணுறது, இதுக்கான ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பைக் சூப்பர் மார்க்கெட் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி டீடைல்ஸ். இதில் நீங்கள் பர்ச்சேஸ்க்கோ சேல்ஸ்க்கோ வந்து ஜிஎஸ்டி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி இன்க்ளூடா இல்லை எக்ஸ்க்ளூடா அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, சேல்ஸ்க்கா இல்லை பர்ச்சேஸ்க்கா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, ஸோ அதோட ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஜிஎஸ்டி போட போகிறீங்களா இல்லை நான் ஜிஎஸ்டியா. ஸோ ஜிஎஸ்டி அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து இன்க்ளூட் அது எக்ஸ்க்ளூட் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். அதே மாதிரி தான் நான் ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக சேவ் ஆயிடும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இதில் ஏதாச்சும் எடிட் பண்ணோம் அப்படின்னா இந்த டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் கிளிக் பண்ணி அது இன்க்ளூடா இல்லை எக்ஸ்க்ளூடா இதில் எது மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ பிரிண்ட் டீடைல்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரீ டிஃபைனாகவே வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸு, பட்ஜெட்ஸு, நெக்ஸ்ட்டு பார்க்கோடு இந்த பிரிண்டர் எல்லாமே ஆட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரைட் சைடு வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து உங்களோட டிஃபால்ட் பிரிண்டரோட நேம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் போன வீடியோவில் வந்து ஒன்று சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி நீங்கள் அந்த பிரிண்டோட நேம் மட்டும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரிண்டோட சைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிரிண்டோட கவுண்டு உங்களுக்கு வந்து எத்தனை டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகணுமோ அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிரிண்டோட லாங்குவேஜ். இதில் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் வந்து இங்கிலீஷில் வந்து பிரிண்ட் ஆகும். ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எம்ஆர்பி ஸ்டேட்டஸ். இதில் வந்து நீங்கள் ட்ரூ கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் கஸ்டமருக்கு வந்து இந்த பில் கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு அது எம்ஆர்பி வந்து தெரியணும், டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நீங்கள் எம்ஆர்பி கொடுத்து பண்ணிக்கலாம். இல்லை டிஸ்பிளே ஆக வேணாம் அப்படின்னா நீங்கள் ஃபால்ஸ் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பேட்ச் நம்பர் யூஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா ட்ரூ கொடுத்தீங்கன்னா பேட்ச் நம்பர் வைஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபால்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். பேட்ச் நம்பர் இல்லாத நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இதில் வந்து அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி தான் பார்கோட்கானதும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட நேம் எல்லாமே ஆட் பண்ணிட்டு பார்கோட் ஸ்டிக்கர் நேம் வந்து பார்கோட் என்ன ஸ்டிக்கர் நேம் வந்து என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்கோட் ஜென்ரேட்டர் செட்டிங்ஸ். இதில் வந்து உங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே பார்கோட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் மொத்தமாக ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டீங்க. ஸோ அந்த பர்ச்சேஸ் பண்ண அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து தனித்தனியாக அதை வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க. ஒரு 50 கிராமாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனித்தனியாக பார்கோட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே வந்து பார்கோட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் பார்கோட் வந்து என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி நேம், எந்த கேட்டகரி கீழே நம்ம வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கோமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்ட்டுக்கு நம்மளுக்கு வேணுமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கான அமௌண்ட் எவ்வளவோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து எத்தனை குவான்டிட்டிக்கு வந்து பார்கோட் வேணுமோ அதை வந்து இங்கே குவான்டிட்டியில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பார்கோட் வந்து பிரிண்ட் ஆயிடும். இதை வச்சு நம்ம வந்து பார்கோட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் மெத்தடு. ஸோ இதில் வந்து எல்லா பேமெண்ட்ஸுமே ப்ரீ டிஃபைனாக ஆட் ஆகிருக்கும். நீங்கள் இதில் எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் பேமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடும். ஸோ இதில் வந்து ஏதாச்சும் பேமெண்ட் வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு டெலிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லாகின் செட்டப். ஸோ லாகின் செட்டப்பில் வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு அட்மின் இல்லை யூசர் ஏதாவது ஒரு சிஸ்டம்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த பேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை இது என்ன ஒரு அட்மினா இல்லை யூசரா இல்லை மேனேஜரா எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். அதே மாதிரி தான் இதில் வந்து எந்த ரோலை வந்து செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணாலும் இந்த பேஜ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வேறு யூசர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த யூசருக்கான ரோல் என்னவோ அதை வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து யூசரை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அவங்களோட ரோலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த யூசரோட நேம், நெக்ஸ்ட்டு அவங்களுக்கான பாஸ்வேர்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும்.
நெக்ஸ்ட் வந்து அட்மின் அப்டேட். இது வந்து என்னன்னா, நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆக்சஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து 30 days வந்து ஃப்ரீ ட்ரையல் அப்படிங்கிறதுனால பாஸ்வேர்டு எல்லாமே விசிபிளாக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ என்ன பாஸ்வேர்டு வைக்க போகிறீங்களோ அதை வந்து இந்த பிளேஸில் என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும். இது வந்து யூசர் அப்டேட். இதில் வந்து எந்த யூசரோ அவங்கள செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த யூசரோட நேம், அவங்களுக்கான நியூ பாஸ்வேர்ட். அவங்களுக்கு ஓல்டு பாஸ்வேர்ட் வந்து மறந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து நியூ பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிட்டு அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் கனெக்டர். இதில் வந்து நம்மளோட கஸ்டமருக்கு வந்து நம்ம டேரெக்டாக வாட்ஸ்அப்லேயே நம்ம சேல்ஸ் பில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வந்து கனெக்டாக கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து கனெக்ட் ஆகிடும். இதுலேருந்து கஸ்டமருக்கும் சேல்ஸ் பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பேக்கப் பாத். ஸோ இதில் வந்து பேக்கப் வந்து நமக்கு நீங்கள் சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணும் போதுவே ஆட்டோமேட்டிக்காக சி டிரைவில் பைப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் வந்து பேக்கப் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். இதை வந்து நீங்கள் வேறு ஏதாவது ப்ளேஸில் வந்து மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி எந்த பாத்தில் விளையாடுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் செட்டிங்ஸ். இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 100 rupeesக்கு வந்து 1 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் வந்து என்ன அமௌண்ட் கொடுக்கனாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணி அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கஸ்டமைஸ் செட்டிங்ஸ். இதில் வந்து நம்மளோட பிரிண்டர் சேல்ஸ் பிரிண்டரில் வந்து நமக்கு டுடே வந்து எவ்வளோ சேவிங்ஸ் ஆகிருக்கு, நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் பெய்ட் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ரெடீம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு சேல்ஸ் பில்லில் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை வந்து நீங்கள் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்பிளே ஆகணுமா இல்லையா அப்படிங்கிறத இந்த செட்டிங்ஸில் வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ டுடே சேவிங்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா ட்ரூ கொடுத்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். ஃபால்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து அப்டேட் ஆகிடும். அதே மாதிரி தான் பெய்ட் பேலன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும் பிரிண்ட் அப்படின்னாலும் நீங்கள் இந்த செலக்ட் பண்ணிட்டு ட்ரூ கொடுத்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும், ஃபால்ஸ் தான் ஆகாது. இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரீசெட் பில் நம்பர். இதில் வந்து போன இயருக்கான பில் நம்பரை ரீசெட் பண்ணுறோம் அப்படின்னா ரீசெட் பில் நம்பர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசெட் ஆகிடும். ஸோ இந்த இயருக்கானதை அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னாலும் 24 அப்படின்னு கொடுத்துட்டு அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும். நீங்கள் பில் நம்பர் எல்லாம் ரீசெட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே பில் நம்பர் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இதில் இருக்கும். ஸோ இதெல்லாமே இந்த செட்டிங்ஸ்லேருந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நம்மளோட பைக் சூப்பர் மார்க்கெட் சாஃப்ட்வேரில் எப்படி வந்து நம்ம செட்டிங்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 1 by 1 பர்ச்சேஸ் எப்படி பண்ணுறது, சேல்ஸ் என்ட்ரி எப்படி போடுறது, நெக்ஸ்ட் இதுக்கான ஸ்டாக்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறது, இதுக்கான ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட பைக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு 1 by 1 நோட்டிஃபிகேஷனாக டிஸ்பிளே ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.